விஜயலட்சுமி மேம், உங்க பேர் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க. ஆனால் சின்னதாக ஒரு யூடியூபர். ஓ ஃபைன், சூப்பர். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். போயிட்டு இருக்கு. ஓகே, ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே. ஸோ வீடியோஸ் எதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க? குக்கிங் தான். ஓ குக்கிங், ஓகே. குக்கிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? ஆமாம். ஃபைன். ஸோ என்ன மாதிரி குக் பண்ணுவீங்க நீங்கள்? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ்ஜு ஃபுல்லாக பண்ணுவேன். நான்வெஜ் வந்து என் பொண்ணு பண்ணுவா. ஓ சூப்பர், ஓகே. ஸோ அப்படி பார்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஆமாம். ஃபைன். இந்த பொரி பக்கோடாக்கு இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மேம். பொரி, கடலை மாவு, எண்ணெய், அரிசி மாவு, உப்பு, மிளகாய்த்தூள், பூண்டு, இஞ்சி, புதினா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்ததுக்கு அப்புறம் பூண்டு இஞ்சியை நம்ம அரைக்க போறோமா? ஆமா, 1-2 தட்டி வச்சுக்கணும். ஓகே, ஓகே. அதை கிரஷ் பண்ற மாதிரி அரைக்க போறோம். ஃபர்ஸ்ட் அதான் பண்ண போறோமா மேம்? ஆமா, அதை ஃபைன். ஏன்னா மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் நமக்கு ஒரு மாவா அண்ட் ரொம்ப சாப் பண்ணி இருக்கா, இது மட்டும்தான் சாலிடா 2 விஷயங்கள் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, அதனால கேட்டேன். கரெக்டா மேம்? இது எல்லாமே நமக்கு தேவைப்படுமா மேம்? இல்லை, கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பாதி பாதி. ஓகே, அப்போ வந்து நீங்கள் எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணுங்க. நான் அந்த இஞ்சிக்கு வந்து உங்களுக்கு கத்தி தரேன். 5லேருந்து 6 பூண்டு. ஸோ எடுத்து வச்ச இஞ்சியில் நம்ம பாதி போட்டுருவோம். மேம் இதை நான் க்ரஷ் பண்ணிவிடுவா? பண்ணிடுங்க. மேம் போதுமா பாருங்க. சார் நம்ம அரைச்சது பார்த்தீங்கன்னா நல்லா இடித்த மாதிரி ஃபைனாக அரைச்சிருக்கும். இதை வந்து நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கலாமா மேம்? வேறு எதாவது அரைக்கணுமா? இல்லை, அரைக்க வேண்டியதில்லை, அவ்வளோதான். ஓகே ஃபைன். இப்போதைக்கு இதை இங்கே வைக்கலாம். இப்போ என்னென்ன போடலாம் மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே. ஓ இதுக்கு அளவுக்கு ஆகும் மேம்? 2 கப்பு, 3 கப். போதுமா? 3 போதும். ஓகே. மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா அப்படின்னு. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். ஏன்னா பொரியில வந்து உப்பு இருக்கிறதுனால கம்மியாக பார்த்து போட்டுக்கோங்க. வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். இது வந்து 1 கப் அளவு கடலை மாவு. இப்போ 3 கப் பொரிக்கு 1 கப் கடலை மாவு. ஆமாம். ஸோ இப்போ நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிட்டோம். அடுத்து அரிசி மாவு இருக்கும், அது வந்து 1/2 கப் அளவு போடணும். ஓகே. ஸோ 1/2 கப் அரிசி மாவு போட்டிருக்கோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான வெங்காயம் போட்டுக்கலாம், பொடியாக கட் பண்ணது. ஒரு பெரிய வெங்காயம் அளவு இது இருக்கும். ஓகே. இல்லை பக்கோடாவில் வெங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம். கருவேப்பிலையும் பக்கோடாக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட். கொத்தமல்லி. கொத்தமல்லி பக்கோடா போடுவாங்க. ஆமாம் ஆமாம், கைப்பிடி அளவு. அப்பதான் கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். கொத்தமல்லி புதினா போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். புதினா ஒரு 1/2 கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணது, அதுவும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. தண்ணி ஊற்றாம மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் செய்யணும். இல்லைன்னா ரொம்ப கொலன்னு ஆகிடும், பக்கோடா போட வராது. ஃபைன். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே மேம் வந்து நமக்கு இந்த பொரி பக்கோடா எங்கே ஏன்னா முந்திரி பக்கோடா தெரியும், வெங்காய பக்கோடா தெரியும், பட் பொரி பக்கோடா புதுசாக இருக்கேன் மேம், இது எங்கே கண்டுபிடிச்சிங்க? இது வந்து எங்கள் சித்தி பண்ணுவாங்க, அதனால அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சது. இந்த விசேஷம்லாம் வருது இல்லையா, விநாயகர் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜை, அப்போ வந்து நிறைய பொரி வந்துடும். ஆமாம். அதை என்ன பண்ணுறது, மசாலா பொரி செய்வோம். அது இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லி செஞ்சாங்க. சூப்பர். அதுலேருந்து நானும் இது செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சூப்பர். ஏன்னா பொரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி அது நல்ல பயங்கரமாக க்ரன்ச்சியாக இருக்கிற ஒரு விஷயம் தான், பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும். அப்படி சாப்பிட்ட உடனே பொரியில் நிறைய விஷயங்கள் அவங்க சொன்ன மாதிரி மசாலா பொரியெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் பக்கோடா இப்போ எப்படி வருதுங்கிறத பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம்.
இது வந்து என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னு மேம் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி மேம் எடுத்துட்டாங்க வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு ஆட் பண்ணணுங்கிறதுக்காக. இது வந்து சாதாரணமாக பக்கோடா எப்படி போடுவோமோ அந்த மாதிரி தான் இருக்கணும் பதம். அப்போ அந்த பிடிச்சி இப்படி நம்ம உதிர்த்து போடுற மாதிரி தான் இருக்கணும். ஓ கன்சிஸ்டன்சி சேம் தான். ஆமாம் ஆமாம். ஓகே. முக்கியமாக நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஊற்றினா பிசு பிசுன்னு ஆகிடும். இந்த பொரியோட தன்மை அப்படி இல்லையா, அதனால. ஓகே. ஸோ இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பெருசாக நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாது. பட் ரொம்ப நீங்கள் வந்து பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் ஆட் பண்ணுறது மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டா இந்த பொரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிரடியாக அந்த பக்கோடாவில் போட்டு டேஸ்ட் பண்ணலாம். சூப்பர். அதே மாதிரி உப்பு பார்த்து கண்டிப்பாக போட்டுக்கணும். ஏன்னா உப்பு இதில் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்து போட்டுக்கங்க. ஃபைன். மேம் வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ண இங்கே பக்கத்துலேருந்து எனக்கு வந்து அந்த ஃப்ளேவரில் அரோமா வரும். புதினா, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட ஃப்ளேவர் ரொம்ப அதிரடியாக இருக்குது. ஸோ அது நல்லா மிக்ஸ் ஆக அதில் ஃப்ளேவர் கொடுத்துட்டே இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மேம், உங்கள் பேஷன் குக்கிங் சொல்லிட்டீங்க. ஸோ நார்மலாக வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? எனக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. பொண்ணும் வந்து 12 வயசுலேருந்து குக்கிங் சேனல் ஆரம்பிச்சிட்டா. அப்படிங்கப்பா. இப்போ அவள் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ காலேஜ் முடிச்சிருக்கா. அப்போ வந்து 12th இயர்லேருந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சது காலேஜ் வரைக்கும் அவங்க ஸ்டில் அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், நடுவில் கொஞ்சம் விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க படிப்பு மெயின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை நான் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். சூப்பர். ஸோ இப்போ உங்களுக்கும் சரி உங்கள் டாக்டருக்கும் சரி இந்த ஐடியா வரும்போது வீட்டில் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். வீட்டில் வந்து சப்போர்ட் தான். எதுவாக இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி சாதிக்கணும் அப்படிங்கிறது, நமக்கு எது வருதோ அதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணது. அவள் வந்து நான்வெஜ் நல்லா சமைப்பா, பையனும் நல்லா சமைப்பான். நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அதனால நான் தொட மாட்டேன். ஓகே. ஸோ நமக்கும் அதோட ரிலேட்டட் ஷோ தான். ஏன்னா நம்மளுமே இங்கே குக்கிங்க்கு ஒரு ரெசிபியை அப்படி பார்த்து தான் பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால நீங்கள் இப்போ ஒரு எபிசோடுக்கு ஒரு ரெசிபியை எப்படி சூஸ் பண்ணுவீங்க, அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க? ஏன்னா அந்த ரெசிபி மக்களை போய் சேரணுங்கும் போது ரொம்ப புதுசாக சத்துள்ளனதை கிராமத்து முறையில் அந்த மாதிரி தான் மெயினாக நான் செய்வேன். ரொம்ப மைதா ஐட்டம்ஸ் அந்த மாதிரி பண்ணாமல் எது இப்போ நான் முருங்கை இலையை வச்சு ஒரு லட்டு கூட பண்ணியிருக்கேன். சூப்பர். சேனலில் கூட வந்திருக்கு. சூப்பர். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு வெறும் டால் மாத்திரம் வச்சு இட்லி பண்ணுறது, வெந்தயம் உளுந்து இல்லாமல் இட்லி பண்ணுறது, அந்த மாதிரி வெந்தய இட்லின்ட்டு அதுவும் பண்ணுவேன். சூப்பர். ஸோ இப்போ பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா அது நமக்கு பிடிச்சா அந்த நம்ம எப்படி பிடிக்கிறோமோ அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். இதுதான் இந்த கன்சிஸ்டன்சி நம்ம பார்க்க வந்து. ஆமாம், ஃபைன். ஓகே. ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த அளவுக்கு வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ மேம் நம்ம வந்து பேன் வச்சுக்கலாமா இல்லை கடாயை தேவைப்படுமா? பேன் வச்சுக்கலாமா? பேனை வச்சுட்டு மேம் நம்ம அரைச்சிருக்கோமே இது ஆட் பண்ணணுமே, அதை மறந்துட்டோம் பார்த்தீங்களா? அதான் திடீர்னு என்ன இங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்கே அப்படின்னு அரைச்சி வச்சோமே. ஃபைன், இதை ஆட் பண்ணிடுறேன். போடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்ச இஞ்சி அண்ட் பூண்டு, இதை வந்து மேம் அங்கே வச்சதால மறந்துட்டோம், நீங்கள் அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மேம். ஓகே. இதில் ஓகே. ஸோ இப்போது நம்ம எண்ணெய் வைக்கலாம் அப்படின்றதால மேம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயை வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா வேலை ஓவரில் மேம். மேம் இதுக்கு வந்து நம்ம பக்கோடா, நம்ம சாதாரணமாக பக்கோடாவே ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவோம், இல்லை அது ஒரு ஸ்டார்டராக ஒரு காஃபி டீயோட சாப்பிடுவோம். இது ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைன். இல்லை இதுக்கே ஒரு சைட் டிஷ்னா நம்ம வெள்ளை சட்னி மாதிரி வச்சுக்கலாமா, இல்லை ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? தக்காளி சாஸ் மாதிரி பண்ணி வீட்லேயே பண்ணி அந்த மாதிரி. சூப்பர். இல்லை புதினா சட்னி இதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா புதினா இதில் ஆட் பண்ணியிருக்கோங்கிறதுனால கரெக்ட்.
இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் எப்போவும் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பக்கோடால ஒரு ஸ்பூன் கொஞ்சம் அந்த மாவுல ஊற்றணும் அப்படின்னு, அது மாதிரி ஏதாவது நம்ம பண்ண போறோமா? இல்ல அதுக்கு தேவையில்ல. அதெல்லாம் தேவைப்படாது. தேவை. ஓகே. இப்போ நமக்கு ஹைல தான் வச்சிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுன்னா அப்படியே பக்கோடாவை போட்டு எடுத்துடலாம். பக்கோடாவோட அழகு எல்லாரும் சொல்ற மாதிரி அப்படி உதுத்து போறது தான் பக்கோடா இல்லையா? அப்படிதான் போட போறோம். கிள்ளி போடுவாங்க. ஓகே. நம்ம இப்ப ஆமா 2 விதமான பக்கோடா இருக்கு. வீட்ல செய்யறது கிள்ளி போடுவோம். இப்போ நம்ம எப்படி செய்ய போறோம்? கிள்ளி போட்டு தான் கிள்ளியே போட போறோம். ஓகே ஃபைன். அப்ப நமக்கு பிளேட் அண்ட் டிஷ்யூ பேப்பரை போட்டு ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு பொரியில பக்கோடா பண்ணிட்டு இருக்கோம். அதுவே நமக்கு புதுசா தான் இருக்கு. இந்த பக்கோடால வேற என்னெல்லாம் மாதிரி பொரி மாதிரி பொரியில வந்து நிறைய பண்ணலாம். தோசை பண்ணலாம், அல்வா பண்ணலாம், பொரி அல்வா, மசாலா பொரி, அந்த மாதிரி நிறைய இருக்கு. பர்பி பண்ணலாம். ஓஹோ, அதெல்லாம் கூட இருக்கு. அந்த பொரி பர்பியை நம்ம சொல்லுவோமா மேம்? வியூவர்ஸ்க்கு ஒரு ரெசிபியா சொல்லிடுவோமா எப்படி பண்றது? நீங்க பண்ணிருக்கீங்களா? நான் இன்னும் பண்ணதில்ல, சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம அதை சொல்லாம வேணாமா? அது இன்னொரு தடவை வேணா சொல்லிக்கலாம். ஓகே, இல்ல இன்னொரு தடவை செஞ்சே காமிச்சிக்கலாம். செஞ்சே காமிச்சிடலாம். ஃபைன். ஸோ பொரி பர்ஃபி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது நமக்கு பொரி பர்ஃபி செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. முருங்கை இலை லட்டு கூட பண்ணலாம். அது ரொம்ப சத்தானது. இப்ப பசங்க யாருமே முருங்கை இலையை சாப்பிட மாட்டாங்க, ஏன் பெரியவங்களே சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக நம்ம அந்த முருங்கை இலையை கழுவி காய வச்சுட்டு வீட்டுக்குள்ளாரியே நிழல்லையே காய வைக்கணும். நல்லா முறுமுறுன்னு ஆனதுக்கு அப்புறம் அதை நல்லா வறுத்துட்டு அப்புறம் நட்ஸு, நமக்கு என்னென்ன நட்ஸு தேவையோ வேர்க்கடலையிலேருந்து முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாமே போடலாம். போட்டுட்டு நீங்கள் பேர்ச்சம்பழம் தான், இதுக்கு வந்து சுகர் சேர்க்கக்கூடாது. ஓகே. அது மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா டெய்லி ஒரு உருண்டை பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே. இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நெய்யை போட்டு அப்படி நம்ம உருண்டையா லட்டு மாதிரி பண்ணி வச்சிடலாம். அவ்வளவுதான். ஃபைன், சூப்பர். முருங்கை இலை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய எபிசோட்ல பேசியிருக்கோம். அது என்ன அப்படின்னா நிறைய சத்து இருக்கிறதால அதை யாரும் சாப்பிட்றது இல்லை. அது உண்மைதான். நம்ம அது உண்மைதான். அதனால வந்து நீங்க அதை சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி லட்டு பண்ணி சாப்பிடலாம். ஓகே. இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிச்சா மேம்? கொஞ்சம் ஒரு பிட்டு போட்டு பார்ப்போம். சூப்பர். காஞ்சிருச்சு. நமக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் அப்படியே பிளேட்டும் வச்சுட்டோம் மேம் எடுத்து வைக்கிறதுக்கு. ஸோ எடுத்து சாப்பிட்றதுக்கு இப்போவே நம்ம மனசு பாருங்க. ஏன்னா அப்படி பொறிஞ்சு மேலே வரும்போதே பக்கோடாவை சுட சுட எடுத்துட்டு வந்தால் யாருக்கு தான் சாப்பிட பிடிக்காது? அந்த மாதிரி பக்கோடாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்காது, அவ்வளோவா வந்து எண்ணெயை இழுக்காது இல்லை மேம்? மற்ற ஆயில் ரெசிபிஸ் மாதிரி கிடையாது பக்கோடா. ஓகே. தண்ணி பட்டு கொஞ்சம் சாகியா இருக்கிற அந்த பொரி வந்து இப்ப நம்ம ஃப்ரை பண்ண உடனே மறுபடியும் அது ஒரு கிரன்ச்சியா மாறிடும். ஒரு கமகமான பொரியோட வாசனையும் சேர்ந்து வருது. பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுக்கலாம். மத்தியானம் இதுக்கு ஸ்நாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம் ஸ்கூலுக்கு. அந்த மாதிரி சாதாரணமா பக்கோடா நம்ம ஆறுனப்புறம் வாங்க மாட்டோம், தூளானா வாங்க மாட்டோம். ஸோ இது அப்படிலாம் இல்லை, நம்ம எப்போ வேணா சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ஈவினிங் போட்டு வச்சு நைட்டுக்கு மேம் சொன்ன மாதிரி ரசத்துக்குலாம் நல்லா இருக்கும்னாங்க. மறுநாள் மார்னிங் ரசத்துக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ கோல்டன் ப்ரௌனாக மாறினதுக்கப்புறம் எடுத்து வைக்க போகிறோம், அது மட்டும்தான் வேலை. இதுக்கு புதினா சட்னி நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு வேளை வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல டிப் தேவை, நம்ம இது அப்படியே சாப்பிட வேண்டாம், நம்ம டிப்போட சாப்பிடுவோம்னு நினச்சா அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
பக்கோடா ரெடி ஆகிற அந்த கேப்பில் மேம் சொன்னாங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் பண்ணுறோம், நம்ம குக்கரி வீடியோஸ் எல்லாம் பண்ணுறோம். ஆக்சுவலாக இப்போ குக்கிங்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அண்ட் நீங்களும் சரி அண்ட் காலேஜ் போகிற பொண்ணு அப்படிங்கிறதுனால அதே இம்பார்ட்டன்ஸ் மேக்கப், ட்ரெஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் எப்படி ஒரு ப்ராசஸாக இருக்கும், அதெல்லாம் எப்படி நீங்கள் ஒரு 2 நாள் முன்னாடியா 3 நாள் முன்னாடியா எப்படி அதெல்லாம் இல்ல இல்ல அன்னைக்கே யோசிச்சு அன்னைக்கே பண்ணிடுவேன். டப்பு டப்புன்னு பண்ண வேண்டியதுதான். நைட்டா இருந்தாலும் சரி பகலா இருந்தாலும் சரி எப்ப நமக்கு தோணுதோ உடனே பண்ணிடுறது. ஓஹோ, மேக்கப்லாம் ஒரு சட்டில் மேக்கப் மேக்கப்லாம் கிடையாது, முகத்தை காமிக்கிறதே இல்ல. ஓஹோ, அது ஒன்லி உங்க கை அண்ட் இன்கிரிடியன்ஸ் அண்ட் இது மட்டும் தான் வரும். ஓ அப்போ ஓகே ஃபைன். உங்க டாக்டரும் அப்படிதானா? ஆமா. ஓஹோ ஃபைன். அப்ப நமக்கு மேக்கப் தேவைப்படாது, ஒன்லி இன்கிரிடியன்ஸ் ரெடி பண்றது தான் பெரிய வேலை. சரி, இவங்க வீட்டில் அப்போ வந்து நம்ம ட்ரெஸ்ஸு மேக்கப் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, எல்லா இன்க்ரீடியன்ஸும் முதல்ல வாங்கி வச்சிடணும், எப்போ எது தேவையோ அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு பக்கோடா நமக்கு கலர் மாறிடுச்சு. பக்கோடாவை எடுத்து வைக்கும்போது இல்லை பக்கோடா சூடாக இருக்குது நம்ம வேற ஏதோ வாங்க போவோம், ஆனால் அந்த பக்கோடா நம்மளை அந்த வாசனையில் அப்படியே இழுக்கும். சரி ஓகே பக்கோடாவும் கொஞ்சம் கொடுங்க அதையும் சாப்பிட்டு போவோம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அப்படி தான் நம்ம பக்கோடா நம்மளை வந்து அந்த டெம்டேஷன் செகண்ட் கலப்புறது வந்து பக்கோடாவோட ஃப்ளேவர் தான். ஃபைன். ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு எபிசோடில் எடுத்துக்கிட்ட ரெசிபி பொரி பக்கோடா. ஸோ பொரி பக்கோடா நமக்கு கிடைச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேற என்ன, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரீகேப். ஸோ எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை பார்க்கலாம். தேவையான பூண்டு, தேவையான இஞ்சி ஜாரில் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் நம்ம இன்றைக்கி எடுத்த பொரி பார்த்திங்கன்னா 3 கப் பொரி எடுத்துருந்தோம். அந்த 3 கப் பொரிக்கு 1 கப் கடலை மாவு அளவு, 1/2 கப் அரிசி மாவையும் ஆட் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு, உப்பு தேவையான அளவுக்கு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, ஃபைன்லி சாப்டு பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து தெளித்து நம்ம ஒரு திக் டோ ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் இஞ்சி அண்ட் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயை காய வச்சு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம இன்னைக்கு செஞ்ச பொரி பக்கோடா. ஸோ ஃபைனலாக கார்னிஷ்க்கு மறுபடியும் கொஞ்சம் கருவேப்பிலையை அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பக்கோடா அப்படின்னாலே பெருங்காயம் ஒரு மிக முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு. ஸோ அந்த பெருங்காயம் இந்த பக்கோடாவுக்கு நம்ம போடல, தேவைப்படாது. ஓகே ஃபைன். ஸோ இப்போது நம்ம டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ தொடும்போதே வந்து பயங்கர க்ரன்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது, அப்படி உடைக்கும் போதே ஃபீலாக இருக்குது. நல்லா கரன்னு இருக்குது. அண்ட் வந்து முக்கியமாக நம்ம போட்ட அந்த பொரி வந்து பயங்கர க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான் உண்மை. மற்றபடி வந்து இந்த பக்கோடாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பக்கோடாவில் இருக்கிற அதே வெங்காயம், அதே டேஸ்ட் எல்லாமே இருக்குது. மேம் சொன்ன மாதிரி கடலை மாவு நிறைய போட்டு பண்ணுறதை விட இந்த பொரி போட்டு பண்ணும்போது நமக்கு பொரியும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இன்னொன்று கடலை மாவை அதிகமாக யூஸ் பண்ணால் கடலை மாவுமே கொஞ்சம் கேஸ் சொல்லுவாங்க, அதுக்காக தான் இஞ்சி பூண்டு சேர்க்குறது. ஓகே ஃபைன். ஸோ மற்றபடி இந்த பக்கோடாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்ல வேண்டியது எண்ணெயே எடுக்கலை. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட மாட்டோம், எண்ணெய் நிறையா இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதுவும் இதில் கிடையாது. ஏன்னா பொரி அதிகமாக எண்ணெயும் இழுக்கலை. ஸோ எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான ஒரு ரெசிபியை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு கிளம்பிக்கிறோம். அண்ட் இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். நாளைக்கு எபிசோடில் சரியா டைமுக்கு மீட் பண்ணலாம். டேக் கேர்.